அதிபதியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? People are asking to Moses. மோசேயை பார்த்து கேட்கிறாங்க, உன்னை யாருப்பா அதிகாரியா ஏற்படுத்தினது? உன்னை யார் நியாயாதிபதி ஆக்கினது? Who gave you this authority? எங்களை ஆளத்தக்கதாக, எங்களை நடத்தத்தக்கதாக, எங்களுக்கு ஆலோசனை கூறத்தக்கதாக, எங்களை சமாதானப்படுத்தத்தக்கதாக, மனிதர்கள் இடையே நின்று வேலை செய்ய, பணி செய்ய உனக்கு அதிகாரத்தை கொடுத்தது யார் என்கிற ஒரு கேள்வி மோசேயின் வாழ்க்கைக்குள் வருகிறது. மோசே ஏதோ அதிகாரத்தில் இல்லாத ஒரு மனிதன் அல்ல. அவனுக்கு பூமிக்குரிய எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்ட ஒரு வாலிபனாகவே அவன் உருவாக்கப்பட்டான். ஏறக்குறைய 40 ஆண்டுகள் அரண்மனையிலே ராஜகுமாரத்தின் மகனாக வளர்க்கப்பட்டான். அடுத்த தலைமுறையாக தேசத்தை ஆளக்கூடிய தகுதியும் எல்லாவித திறமையும் மோசேக்கு உண்டு. ஆனால் ஸ்தோத்திரம், இங்கே ஒரே ஒரு மனுஷன் கேட்கிறான். ஹல்லேலூயா. எனக்கு ஆச்சரியம். கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுது பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 29வது வசனம் சொல்லுகிறது, இந்த வார்த்தை நிமித்தம் மோசே ஓடி போய். ஒரு மனுஷனுடைய வார்த்தை மோசேயை ஓட பண்ணிவிட்டது. 40 ஆண்டுகள் ராஜரீக தோரணையோடு வாழ்ந்தவன், யுத்தங்களை நடத்தக்கூடிய திறமையும் தாளந்தும் படைத்தவன். The man prepared for great battles to do. இந்த உலகத்தின் யுத்தங்களை நடத்தும்படியாக உபயோகப்படுத்தக்கூடிய மனிதனாக உருவாக்கப்பட்ட மோசே ஒரே ஒரு மனுஷனுடைய வார்த்தை நிமித்தம் ஓடி போனானா. ஹல்லேலூயா. இந்த இடத்துல சிலர் அப்படிதான் வந்திருக்கிறீங்க. கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம், ஆனா உங்க வாழ்க்கை யோசித்து பாருங்க. நான் ஓடி போனவன் பாஸ்டர். அந்த மேன் ஒரு ran away. என்னால சில வார்த்தைகளை தாங்க முடியாம நான் ஓடி போயிட்டேன். எனக்கு ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு ஆசைதான். ஆனா நான் ஒரே ஒருத்தட்ட ஆண்டவரை குறித்து சொன்னேன். அவங்க கேட்ட ஒரு கேள்வி பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் நான் யார்கிட்டயுமே இயேசுவை பத்தி சொல்றது இல்லை. ஹல்லேலூயா. அவங்க கேட்ட ஒரே ஒரு கேள்வி, என்னிடத்தில் அதற்கான பதில் இல்லை. I had no answer. என்கிட்ட பதில் இல்லை. ஆகினால நான் இப்போ ஓடி போய்விட்டேன். அவர்களை கண்டால் ஒதுங்கிக் கொள்கிறேன். அவர்களிடத்தில் பேசுவதற்கு என்னிடத்தில் வார்த்தைகள் இல்லை. அவர்களிடத்தில் நிரூபிப்பதற்கு எனக்கு எந்த வழியும் இல்லை. So I ran away. கர்த்தர் இந்த இரவிலே கர்த்தருடைய காரியமாய் நீ ஒரு நாளில் நின்றாய். தேவனுக்காக ஒரு நாள் நீ வைராக்கியம் கொண்டு நின்றாய். ஆனால் யாரோ ஒருவர் நிமித்தம் உன் வாழ்க்கையில் நேரிட்ட சம்பவம் உன்னை இன்றைக்கு அடக்கி வைத்திருக்கிறது, ஒடுக்கி வைத்திருக்கிறது. ஒளித்துக் கொண்ட ஒரு கிறிஸ்தவனாக, மறைத்துக் கொண்ட ஒரு கிறிஸ்தவனாக, நான் மட்டும் ஆண்டவருக்காக எப்படியோ ஒளித்து வாழ்ந்தால் போதும் என்றிருக்கிறாய். அப்படி ஓடி போய் ஒளித்துக் கொண்டிருந்த ஒரு மோசேயை தேடி கர்த்தருடைய வல்லமை மோசே இருந்த இடத்திற்கே வந்தது. ஹல்லேலூயா. God came to the very place where there was Moses. மோசே எங்கே இருந்தானோ அங்கே ஆண்டவர் தேடி வந்தார். இந்த இரவிலே கர்த்தர் நீங்க எங்க இருக்கிறீங்களோ அதே இடத்தில், அதே சூழ்நிலையில், உன்னுடைய நிலை இன்றைக்கு வேறுதான், உன்னுடைய சூழ்நிலை இன்னைக்கு வேறுதான். நீ ஒரு காலத்தில் ராஜர தோரணையோடு இருந்தது உண்மைதான். ஆனா ஒரு நாள்ல யாரோ ஒருவர் சொன்ன ஒரு வார்த்தை, வாழ்க்கையில ஏதோ நடந்த ஒரு சம்பவம், something happened, ஏதோ ஒன்று உன் வாழ்வில் நடந்து உன்னை இன்றைக்கு அமுக்கி அடக்கி போட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தின் அதிகாரத்தினால் நீ ஒன்று செய்ய முடியாது. உன்னதம் இன்றைக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கும்படிக்கு இறங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. God did not change the person. அந்த மோசே ஓடி போனதுனால மோசேக்கு பதிலாக இன்னொருத்தரை கர்த்தர் தேடல. அதே மோசே கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மோசே ஓடி போனதுனால மோசேக்கு பதிலா வேற ஒருத்தர் ஆண்டவர் மாற்றல. அந்த தேவன் ஓடி போன அதே மோசேயை மாற்றிட்டாரு. இன்னைக்கு சிலர் சொல்லிட்டு இருக்கீங்க, ஆண்டவரே என்னால இந்த ஊர்ல சாட்சியா வாழ முடியாதுப்பா, என்னால இந்த ஜனங்கள் மத்தியில் நிக்க முடியாது, அதனால send someone. ஆண்டவர் சொல்றார், இல்ல நீ தான் அதுக்கு சரியான ஆளு. நான் உனக்கு மாற்றுதலாக ஸ்பேராக வேற யாரும் வைக்க போறது இல்ல. அதற்கு மாற்றாக ஆண்டவர் நம்மையே இன்றைக்கு மாற்ற போகிறார். எத்தனை பேர் கர்த்தருடைய மாற்றுதலுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? உங்கள் ஓடி போன வாழ்க்கை இனி ஓடி போனதாக இருக்க போறது இல்ல. எந்த இடத்திலிருந்து நீங்கள் ஓடி போனீர்களோ அதே எல்லைகளுக்குள் கர்த்தர் உங்களை மறுபடியும் பரலோக அதிகாரத்தோடு கொண்டு வர விரும்புகிறார்.
பரலோக அதிகாரத்தோடு கொண்டு வர விரும்புகிறார். with authority given by heaven. பரலோக தகப்பனை அப்படிப்பட்ட தாகம் கொண்ட சிலருக்கு பரலோகத்தின் அதிகாரத்தை கொடுத்து, நீ ஒரு நாளில் அந்த சூழ்நிலையை நிக்க முடியாம ஓடி போனது உண்மை, பதில் சொல்ல முடியாமல் வெட்கி தலை குனிந்து வந்தது உண்மை. ஆனால் இந்த எழுப்புதலின் நாட்களில், கர்த்தர் குறித்த காலங்களும் நேரங்களும் வந்த இந்த நாட்களில் இனி மோசேக்கள் ஓடி ஒளித்துக் கொண்டிருக்க போவதில்லை. ஹல்லேலூயா. 80 வருடங்களாக ஆண்டவர் மோசேக்காக காத்திருந்தார். God was waiting for a person for about 80 years. தேவ பிள்ளையே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், I am waiting for you. உனக்காக நான் காத்திருக்கிறேன், உனக்காக நான் காத்திருக்கிறேன். உனக்கான ஒரு நேரடி சந்திப்பை கொடுக்கும்படியாக, உன்னோடு கூட நேரடியாக பேசும்படியாக. நீ இதுவரைக்கும் அபிஷேகத்தை தவறாய் நினைத்துக் கொண்டிருந்தாய். 4வது பாட்டு பாடும்போது தான் ஆவியானவர் வருவார். சிலர் நினைக்கிறாங்க ஆராதனைக்கு லேட்டா வர்றதே ஆவியானவர், ஏன்னா அவர் 4வது பாட்டுக்கு தான் வர்றாரு. ஹல்லேலூயா. இல்லையா, ஆவியானவர் ஆராதனைக்கு லேட்டா வர்றவர் அல்ல. நீங்களும் நானும் கூடி வருவதற்கு முன்பாக அவர் நம்மை தொடும்படியாக, நம்மோடு இடைபடும்படியாக, நம்முடைய வாழ்வை மாற்றி விடும்படியாக. He was waiting for every Sunday for you. உனக்காக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அவர் காத்திருந்தார். உனக்காக உபவாச கூட்டங்களில் காத்திருந்தார். உனக்காக இரவு ஜெபங்களில் காத்திருந்தாய். நீ தப்பினாய். ஆண்டவர் சொல்லிட்டார், இந்த அக்கினி முகாமுக்கு உன்னை கர்த்தர் கொண்டு வந்தது உன்னையே மாற்றி விடுவதற்காகத்தான். இங்க மாறுவதற்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? கரத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுவீங்களா, என்னை மாற்றி விடுங்க ஆண்டவரே. கரத்தை உயர்த்தி சொல்லுவீங்களா, என்னை மாற்றி விடுங்க ஆண்டவரே. எந்த சூழ்நிலை உங்களை ஓட வச்சது சொல்லுங்க. சிலருடைய வியாதி ஏசோபத்தே மத்தோட சொல்ல முடியல. கர்த்தர் இன்னைக்கு ஒரு பெரிய அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். உங்க வாழ்க்கையில எது உங்களுக்கு ஃபெயிலியரா இருந்துச்சதோ, எது உங்களை ஓட வச்சதோ, எதனால நீங்க வாய் பேச முடியாம இருந்தீங்களா, பதில் சொல்ல முடியாம வாயடைச்சு நிக்கிற பாஸ்டர், இயேசு பத்தி நான் எப்படி சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட நபர்களுக்காக கர்த்தர் காத்திருந்தார். இந்த இரவு அவர்களை விசேஷமாய் தொட போகிறார், விசேஷமாய் தொட போகிறார். உன் வாயை அடைத்த மனிதர்களுக்கு முன்பாக உன்னை அதிபதியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேயே தான் ஆண்டவர் மாட்டிட்டார். ஹல்லேலூயா. எனக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் இந்த அக்கினி முகாமின் காரியத்தை குறித்து சொல்லி இந்த இரவுல பேசணுங்கும் போது கர்த்தர் உடனே போட்ட ஒரே வார்த்தை, அந்த மோசையே தானே. அந்த மோசையை தான் ஆண்டவர் சொன்னார். அவங்க எந்த சூழ்நிலையோடு அந்த முகாமுக்கு வந்தாலும் இந்த இடத்தை விட்டு வெளியே போகும்போது வேற மோசைய போறாங்க. ஆடு மேய்க்கிறவனாய் வந்த மோசே ஆண்டவருடைய கிருபை பெற்ற மனிதனாய் இந்த இடத்தை விட்டு போனா. சாதாரண மனிதனாய் வந்த மோசே, மனைவி 2 பிள்ளைகள், இனிய வாழ்க்கை இப்படிதான் இருக்க போது என்று மோசே நினைத்த ஆண்டவர் சொன்னார், இல்ல மோசே, உனக்கு ஒரு அழைப்பு உண்டு, உனக்கு ஒரு ஊழியம் உண்டு, உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. இனி நீ ஆடு மேய்க்கிறவன் அல்ல, இனி நீ சாதாரணமானவன் அல்ல. எஸ், சாதாரணமானவன் அல்ல. 40 வருஷம் இப்படி இருந்ததுனால நீ உன்னை ஆடு மேய்க்கிறவன நினைச்சிட்டு இருக்கிற இல்லப்பா. உனக்கு குறித்து நான் வைத்த தரிசனத்தை நிறைவேற்ற 80 வருஷமா காத்திருக்கிறேன். ஆண்டவர் இருக்கிற சிலரை பார்த்து சொல்ற, நான் உனக்காக காத்திருந்தேன், பல ஆராதனைகள்ல உனக்காக காத்திருந்தேன். I was waiting for you for long years. Brother, ஆண்டவர் உங்களை ஊழியத்துக்கு அழைத்து பல ஆண்டுகள் ஆயிற்று. நீங்கள் உதறி தள்ளிவிட்டு ஓடி ஒளித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், தீர்க்க தரிசனமாய் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார், I was waiting, I am still waiting for you. இன்னும் உனக்காக காத்திருக்கிறேன். நீ மட்டும் என்னுடைய சமூகத்துக்கு நேராக நெருங்கி வர கூடுமானால் இந்த இரவில் நான் உனக்கு முன்பாக வைத்திருக்கிற இந்த அக்கினி மகிமை அனுபவத்திற்குள் நீ கட்டி நெருங்கி வரக்கூடுமானால் உன்னையே மாற்றி. ஹல்லேலூயா. எனக்கு இந்த வார்த்தையை தவிர வேற ஒரு வார்த்தையும் சொல்றதுல எனக்கு இன்னைக்கு இரவுல இஷ்டமே இல்லை. என்னையே அப்படியே மாத்திர விரும்புறாரா? ஹல்லேலூயா. என்னுடைய ஜெபம் எல்லாம் அந்த வார்த்தையை கேட்கிற எங்க ஒவ்வொருவரையும் அப்படியே மாற்றி அனுப்பிடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. மற்றவர்களை மாற்ற நம்ம மாற்றணும், முதல்ல நம்ம மாறணும். நான் நிறைய மாற வேண்டியிருக்கு. ஹல்லேலூயா. சேஞ்ச் மை என்டையர் லைஃப் லார்ட், சேஞ்ச் மை என்டையர் தாட் லார்ட், சேஞ்ச் மை என்டையர் விஷன்ஸ். என்னுடைய தரிசனங்கள், என்னுடைய நினைவுகள் எல்லாம் மாற்றி விடுங்க ஆண்டவரே. ஏன்னா தேசம் நமக்காக காத்திருக்கிறது. ஸ்தோத்திரம். 3 காரியத்தை மட்டும் வேகமாக நம் இந்த வார்த்தையில கவனித்து விட்டு நாம் ஜெபிப்பதற்காக செல்ல இருக்கிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, 36வது வசனம், 38வது வசனம். இந்த ஸ்தோத்திரம் 2 வசனங்களிலும் ஒரு மனிதன்
உடைந்து போன மனுஷன், ஓடி போன மனுஷன். ஸ்தோத்திரம். வார்த்தை ஆவியானவர் மறுபடியும் இந்த இரவுல சொல்லுகிறார், நீ ஓடி போனவனாய் இந்த இடத்துக்கு வந்திருக்கிற. கிராமத்துல உன்னால கர்த்தருக்காக நிற்க முடியல, ஓடி போன. ஆண்டவர் சொல்றாரு, அந்த நபர் தான் ஆண்டவருக்கு தேவை. நீ ஆண்டவருக்கு நின்றதுனால நீ ஓட வேண்டிய நிலை வந்தது. நீ ஓடி போன நிலையிலிருந்து கர்த்தர் ஓங்கி வளரக்கூடிய ஸ்தானத்துக்குள்ள கொண்டு வர விரும்புகிறார். ஹல்லேலூயா. whoever you may be, அப்படிப்பட்ட நபர்கள் இந்த செய்தி முடிச்சு ஜெபிக்கிற போது நீங்க முதல்ல அவங்களுக்காக தான் ஜெபிக்க போறோம். சூழ்நிலைகளை சந்திக்க முடியாம நான் வெக்கப்பட்டு ஓடி போனேன், வீடு மாறி போனவங்க, ஊர் மாறி போனவங்க, ஹல்லேலூயா, சந்திக்க முடியலங்க, அவங்க கேட்கிற கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்ல, அப்படிப்பட்ட நபர்களுக்கு தான் கர்த்தர் இந்த இரவுல விசேஷித்த கிருபை கொடுக்க போறார். ஹல்லேலூயா. நடக்கிறது என்ன பாருங்க, 36வது வசனம் சொல்லுகிறது, 35 கடைசி பகுதியை பாருங்களேன். இந்த மோசையை தானே தேவன் முச்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும், ஓடி போனவனை இப்ப ஆண்டவர் யாரா மாத்துறாரா? அல்லேலூயா. கையை உயர்த்து ஆமென் சொல்லுங்க. ஓடி போனதுனால அடிமைகளாய் உங்களை ஒரு நாள் நினைக்காதீங்க. ஆண்டோடைய கண் உங்களை இதுவரைக்கும் எப்படி தெரியுமா பார்த்துட்டு இருக்குது? யூ ஆர் எ லீடர். ஹல்லேலூயா. நீ ஒரு தலைவன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஒரு தலைவர். பெண்கள்லாம் சொல்லுங்க, நீங்க ஒரு தலைவி. ஹல்லேலூயா. ஆமா, உங்களை கர்த்தருடைய கண்கள் தலைவராகத்தான் பார்க்குது. மோசே பயந்து ஓடி போய் 40 வருஷம் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. ஆடு மேய்க்கிற மோசே ஆண்டவர் பார்க்கல, தலைவனாகிய மோசே இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. My son Moses is now shepherding. இப்ப அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காப்பா. ஆனால் மோசே குறித்த தேவ தரிசனம், அவன் தலைவன், அவன் மீட்பர். ஓடி வந்தவன் இப்ப மறுபடியும் உள்ள போகும்போது எப்படி போறான் தெரியுமா? திருட்டளவாய் போகல, பயந்து போகல, தேவனால் அனுப்பப்பட்டவனாய் போகிறார். இந்த இடத்தை விட்டு நீங்க உங்க ஊருக்குள்ள போகும்போது எப்படி போறீங்க தெரியுமா? தேவனால் அனுப்பப்பட்டவர்களாக. விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஆண்டவர் நம்மளை அனுப்புறார். நீ இந்த கிராமத்துக்குள்ள போ, அந்த வீட்டுக்குள்ளே போ, வீடை மாத்தணும் நினைக்காத. அல்லேலூயா. இந்த ஊரு சரியில்லை நினைக்காத. ஆண்டவர் சொல்றார், அங்கதான் நான் உன்னை அனுப்புகிறேன். ஆண்டவர் சொல்றார், உங்க வீட்டின் சூழ்நிலைகள், குடும்ப சூழ்நிலை நினைச்சு நான் நிறைய மாற போறேன் பாஸ்டர், வீட்டை மாத்த போறேன், இடத்தை மாத்த போறேன், ஊரை மாத்த போறேன், தெருவை மாத்த போறேன். ஆண்டவர் சொல்ற, நீ மாத்தாத, நான் உன்னை மாற்றி உன் மூலம் அந்த எல்லைகளையே மாற்ற விரும்புகிற கர்த்தர். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரத்தை தட்டி, ஆண்டவரே என்னை மாற்றி என் மூலம் என் எல்லைகளையே நீங்க மாற்ற விரும்புறீங்க ஆண்டவரே, என் மூலம் என் எல்லைகளையே மாற்ற விரும்புறீங்க ஆண்டவரே. நான் ஓடி வந்தது உண்மைதான், ஆனா இனிமே நான் திரும்பி போகும்போது தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவ பிள்ளையாக, சர்வ வல்லமையுள்ள தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவ பிள்ளையாக. ஹல்லேலூயா. ஆடு மேய்க்கிறவனா இருக்கிறவை இப்போ வெளியே போகும்போது எப்படி போறாரு பாருங்க, தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். ஆண்டவர் அக்கினி மயமான ஒரு சந்திப்பை நமக்கு கொடுத்துட்டா, நிறைய நேரம் we underestimate the anointing of God. தேவ ஆவியானுடைய அபிஷேகத்தை நம்ம தான் தரக்குறைவா நினைக்கிறோம். நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஆராதனைக்கு லேட்டா வர்றது யாருன்னு நினைக்கிறோம்? ஆவியானவர் நம்ம நினைக்கிறோம். அந்த ஆராதனையோடு ஆவியானுடைய செயல்பாடுகள் முடிஞ்சிட்டுன்னு நினைக்கிறோம். இல்லங்க, ஆவியானவர் நம்முடைய சரீரத்தை அவருடைய ஆலயமாக்கி நமக்குள்ளே தங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆராதனை முடிச்சு நம்ம எல்லாம் வெளியே போனதுக்கு அப்புறம் ஆவியானவர் உள்ள இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்க போறார் இல்ல, he comes with us, நம்மோடு கூட வருகிறார். நீங்க எந்த சூழ்நிலைக்குள்ள போகிறீங்களோ அது கூட ஆவியானவர் சொல்றார், நீ போ, நீ மனிதனாய் நுழைகிறாய், நான் தேவனாய் உனக்கு முன்பாக அந்த எல்லைகளுக்குள்ள நுழைகிறேன். I am entering into your problems even before you enter. நீ நுழைவதற்கு முன்பாகவே உன் சூழ்நிலைகளுக்குள்ளாக நான் நுழைகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அக்கினி சூளைக்குள்ள சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எரியப்பட்டதுக்கு பின்பு பரலோகத்திலிருந்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஆண்டவர் வந்தாரா? இல்ல, அவர்கள் விழுவதற்கு முன்பாகவே அவர் உள்ள இருந்தாரு. ஆமென். அதான் கர்த்தருடைய வார்த்தைங்க. இந்த அக்கினி முகாம் முடிச்சு பாஸ்டர் 3 நாள் அங்க நல்லா இருந்தது, வீட்டுக்கு போனதுக்கு அங்க தெரியும் சொல்லாதீங்க. உங்களுக்கு முன்னாடி யார் போறா? இங்கே அக்கினியை ஊற்றின ஆவியானவர், இங்கே அபிஷேகத்தால் நிரப்பின ஆவியானவர், இங்கே பரலோக மகிமை தந்த அதே ஆவியானவர் ஒரு சிறிதளவு எள்ளளவு கூட வல்லமையில குறையாதவராகத்தான் உங்க சூழ்நிலைகளுக்குள்ளாக உங்களுக்கு முன்பாக போய் உங்களை அனுப்புகிறவராக போகிறார். ஹல்லேலூயா. He is sending us. அவர் நம்மை அனுப்புகிறவராய் எழுந்தருளி இருக்கிறார்.
மூணு ஆசீர்வாதம். இந்த அக்கினியின் அனுபவத்தை சந்தித்து அதை காத்து கொள்ளுகிறவர்களுக்கு, இது ரெண்டு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். சந்தித்து விட்டு இழந்து விடுகிறவர்களுக்கு அல்ல. டு த பீப்புள் who enter into the encounter, இந்த அனுபவத்துக்குள் இறங்கி வந்து அதை காத்து கொள்ளுகிறவர்கள், the people who just got it for the entire life, வாழ்வின் கடைசி வரைக்கும் இந்த அக்கினி அனுபவத்தை காத்து கொள்ளுகிறவர்களை கொண்டு ஆண்டவர் மூன்று காரியத்தை செய்யும்படிக்கு விரும்புகிறார். நம்பர் 1, 36வது வசனம் இப்படி சொல்லுது பாருங்க. இவனே அவர்களை அங்கே இருந்து அழைத்து கொண்டு வந்து, இந்த அக்கினி அபிஷேக பிரசனத்துக்குள் நுழைந்தவர்கள் இனி ஒரு நாள் சும்மா இருக்க மாட்டாங்க. இவங்க நிறைய பேரை அழைத்து கொண்டு வருவார்கள். ஹல்லேலூயா. எகிப்தின் அடிமைத்தனத்திற்குள், பார்வோனின் கொடுமையான அனுபவத்திற்குள், பாவ சாப கட்டுக்குள்ள இருக்கிறவங்களை அழைத்து வருவதற்கான ஒரு விசேஷித்த அக்கினியின் சந்திப்பு இன்னைக்கு இரவுல நம்ம வாழ்க்கையில உண்டாக போகிறது. இது ஏதோ நம்மளை அபிஷேகித்து விட்டு கர்த்தர் அப்படியே வெளியே போய் விடுகிறதல்ல. இந்த 2015வது ஆண்டு ஆவியானவர் ஒரு தெய்வீக நோக்கத்தோடு இந்த உபவாச ஜெப ஒருங்கிணைப்புக்குள்ள இந்த அனலை கொடுத்து, வாஞ்சையை கொடுத்து, இனி என் ஜனங்கள் சும்மா இருக்க கூடாது, வெறுமனே வார்த்தையில் சுவிசேஷம் அறிவிக்க கூடாது, என் ஜனங்கள் அறிவிக்கிறவர்களாக அல்ல, அழைத்து கொண்டு வருகிறவர்களாக, விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரத்தை தட்டி அழைத்து கொண்டு வருகிறவர்களாக, அழைத்து கொண்டு வருகிறவர்களாக, அழைத்து கொண்டு வருகிறவர்களாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், இதுவரைக்கும் நீ அறிவிக்கிறவனா இருந்தாய், இனி நீ அழைத்து கொண்டு வருகிறவனா இருப்பாய். அழைத்து என்ன தெரியுமா? நீங்க வான்னா பின்னாடி வருவாங்க. ஆமே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஏன்னா நமக்குள்ள கர்த்தர் அந்த அக்கினியை இன்னைக்கு தர விரும்புகிறார். மோசே அவன் சொன்ன ஒருத்தன் கூட கீழ்ப்படியல. ஒரே ஒரு மனுஷன் வார்த்தை கேட்டு இவன் ஓடி போறவனா இருந்தான். இப்ப இவன் சொல்ல கேட்டு 6 லட்சம் புருஷர்கள். எத்தனை லட்சம் புருஷர்கள்? ஹலோ, ஹல்லேலூயா. அவருடைய துணைவிமார்கள், அவருடைய பிள்ளைகள் அழைத்து கொண்டு வந்தது யார் தெரியுமா? இந்த தேவ அக்கினியை சந்திச்ச மனுஷன். தேவ அக்கினியை சந்திச்ச மனுஷன். ஆவியானவர் இன்னைக்கு இந்த அபிஷேகத்தை நமக்கு தர விரும்புகிறார். நீங்க 2014 வரைக்கும் நிறைய பேரோட போராடினீங்க. எப்படியாவது அவங்களை கர்த்தருக்குள்ள கொண்டு வந்துடணுங்க. என் கூட வேலை செய்யறவங்க, என் கூட படிக்கிறவங்க, என் குடும்பத்தில் உள்ளவங்க. ஆனா ஆண்டவர் இந்த இரவுல கொடுக்க போகிற அக்கினி என்ன செய்யும் தெரியுமா? அறிவிக்க வைக்காது, அழைத்து கொண்டு வர வைத்து விடும். You are going to lead them. அவர்களை நடத்தக்கூடிய கிருபையா. ஹல்லேலூயா. இரண்டாவது அழைத்து கொண்டு வந்து எகிப்து தேசத்திலையும் சிவந்த சமுத்திரத்திலையும் 40 வருஷமா வனாந்தரத்திலையும் அற்புதங்களையும், நல்ல கவனிங்க, உன்னை அதிபதியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று கேட்டவன் எங்கதான் இருந்திருப்பான்? அந்த கூட்டத்துல தான் இருந்திருப்பான். ஹல்லேலூயா. மோசே ஓடினவன என்ன சொல்லிருப்பான் தெரியுமா? நான் கேட்ட ஒரு கேள்வியை தாங்காம மோசே ஓடி போயிட்டாருங்க. அடேங்கப்பா, என் வார்த்தையில எவ்வளவு வல்லமை இருக்குன்னு அவன் நினைச்சிட்டு இருந்திருப்பான். கர்த்தர் 40 ஆண்டுகள் காத்திருந்து இந்த மோசைய ஹல்லேலூயா ஒரு அக்கினி அனுபவ சந்திப்புகளை கொடுத்து திரும்ப கொண்டு வந்தார் பாருங்க. அவனை கொண்டு எகிப்திலையும் அற்புதம் நடந்துதான், செங்கடல்லையும் அற்புதம் நடந்துதான், 40 வருஷம் வனாந்தரத்திலையும் அற்புதம் நடந்துதான். எத்தனை பேர் இந்த தேவ அதிகாரம் நிறைந்த வாழ்க்கைக்குள்ள வரணும்னு விரும்புறீங்க? அந்த பீப்புள் ஆஃப் அத்தாரிட்டி. கர்த்தர் இந்த இரவுல நம்மள அதிகாரம் நிறைஞ்சவர்களை மாத்த விரும்புகிறார். அது எகிப்தா இருக்கட்டும் ஐயா, எகிப்துல பார்வோன் ராஜாவா இருக்கட்டும் ஐயா, அதிகாரம் நம்ம கையில இருக்குது. விசுவாசிக்கிறவங்க மட்டும் கையை உயர்த்தி அல்லேலூயா. பதவிகள் அவர்கள் கையில் இருக்கலாம், ஆனா அதிகாரம் நம்ம கையில இருக்குது. இன்னும் சிலருக்கு புரியல போல இருக்குது. பிரதமரா அவங்க இருக்கலாம், ஆனா இந்தியாவின் அதிகாரம் யார் கையில தான் இருக்கு? அல்லேலூயா சொல்லுங்க. நரேந்திர மோடி ஒரு பொம்மைங்க. அல்லேலூயா. ஆமா, ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் இருக்கிற, அவர் தமக்கு சித்தமானதின்படி அதை செய்யறாராம். இன்னைக்கு நைட்டு நம்ம தூங்கும் போது திடீர்னு நரேந்திர மோடி இருதயத்தை ஆண்டவர் சிலுவைக்கு நேரம் திருப்பிட்டாருன்னு வைங்களேன். அல்லேலூயா. அவர் ரொம்ப ஆத்ம சிநேகிதரா நினைச்சிட்டு இருக்கிற அமித் ஷா, அவர் இருதயத்தை ஆண்டவர் தேசுவின் பாதத்தண்டைக்கு திருப்பிட்டாருன்னு வைங்களேன். முடிஞ்சு போச்சுது. திருப்புகிறவர் கர்த்தர். அதிகாரத்தை நம்ம கையில கொடுத்து வச்சிருக்கிறாரு.
தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் கோழைகள் போல அடிமைகள் போல நினைத்து நடக்கவே கூடாது. நீங்க ஊர்லயும் தேசத்தில் நடக்கும் போது பரலோகம் நமக்கு அதிகாரம் கொடுத்து வைத்திருக்கிறது. தேவன் நம்மளை அதிகாரத்தெல்லாம் பறிச்சுட்டு அடிமையா அந்த பூமியில வைக்கல. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மோசே நீ இப்போது அக்கினியின் தொடுதலுக்குள் வந்திருக்கிறாய், அக்கினியின் சந்திப்புக்குள் வந்து விட்டாய். இனி நீ எகிப்தின் கொடுமைகளை கண்டு ஓட போவதில்லை. சாதாரண மனுஷனை பார்த்து ஓடினவன் ராஜாவை எதிர்த்து நின்று அற்புதம் செய்யக்கூடிய மனுஷனாக மாறின. அந்த அதிகாரம் எங்க இருந்து வந்தது? இந்த அக்கினியின் அனுபவத்துக்குள் ஒரு தேவ அதிகாரம் இறங்கி வருது. ஹல்லேலூயா. எகிப்தில் அற்புதம் செஞ்சிடலாம், செங்கடல் எல்லையில நடக்கு பாருங்க, நம்ம ஆட்கள் படுத்துற வேதனை இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். அது கடந்து வந்து 40 வருஷம் இருக்குது. வேதம் சொல்லுகிறது, he became the man of authority. தேவ அதிகாரம் நிறைந்த மனுஷனாக மாறிவிட்டான். நம்பர் 3, மூன்றாவது 38வது வசனம், சீனாய் மலையில் தன்னுடனே பேசின. அந்த வார்த்தை நல்லா அண்டர்லைன் பண்ணிடுங்க, தன்னுடனே பேசின. கர்த்தர் இந்த 2015வது ஆண்டு இந்த அக்கினி அனுபவத்துக்குள் வருகிறவர்களோடு நிறைய பேசும்படிக்கு விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் என் கூட பேசணும்னு விரும்புறீங்க? கர்த்தர் ரொம்ப பேசணும் விரும்புறார். லாங்கிங் ஃபார் டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்புள்ள சிநேகிதர்களுக்காக ஆண்டவர் ஏங்கிக்கிட்டு இருக்கிறார். 2015வது ஆண்டு அப்பா பேசுறதுக்கு நிறைய உள்ளத்துல சேர்த்து வச்சு தேவ பிள்ளைகளுக்காக